என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் கடந்த வருஷம் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அருமையாகவும் அற்புதமாகவும் வழி நடத்தினார். இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை வழி நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வழி நடத்துவார் என்று உங்கள் மேல் கர்த்தரின் ஆசீர்வாதத்தையும் கூறுகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேச விரும்புகிறார் என்று இந்த வருஷத்தின் கடைசியிலே தேவ சமூகத்தில் காத்திருந்த பொழுது ஆண்டவர் அற்புதமான ஒரு வசனத்தை கொடுத்து, இந்த வார்த்தையின்படியே நான் உன்னையும் உன் ஜனங்களையும் நடத்துவேன் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! ஆண்டவர் சிங்காசனத்தின் மேல் ராஜாவாய் வீற்றிருந்து தன் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறாராம் ஒரு வார்த்தை, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டிலே சகலவற்றையும் புதிதாக்கப் போகிறார். ஆண்டவர் திட்டமும் தெளிவுமாய் சொன்னார், இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையில் அநேக புதிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார் என்று. வேதத்தில் பல ராஜாக்கள் பதவி ஏற்றவுடன் முந்தின ராஜாக்களின் ஆட்சியில் இருந்த எல்லா பழைய காரியங்களையும் அவர்கள் புறம்பே தள்ளினதாக பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். சாலமோன் அரசனான உடனே அவன் தனக்கு விரோதமாக இருந்த எதிரிகளை எல்லாம் புறம்பே தள்ளினான். அங்கே இருந்த பழைய காரியங்களை எல்லாம் புறம்பே தள்ளினான். சகலவற்றையும் சாலமோன் புதிதாய் மாற்றினார் என்று 1 ராஜாக்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வாழ்க்கையில் ராஜாவாய் வெளிப்பட போகிறார். வல்லமையோடு செயல்பட போகிறார். உங்களால் முடியாதவற்றை, நீங்கள் புறம்பே தள்ள நினைத்தும் முடியாதவற்றை, மறக்க நினைத்தும் முடியாதவற்றை, ஜெயிக்க நினைத்தும் முடியாதவற்றை இந்த ஆண்டவர் புறம்பே தள்ளுவார், மறக்க வைப்பார், ஜெயிக்க வைப்பார். இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இந்த ஆண்டு புதிதாக்குவார். ஒரு வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வதற்கு முன்பு பழைய காரியங்களை எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற விரும்புகிறார். உங்களில் அநேகருக்கு கடந்த வருஷம் ஒரு தோல்வியின் வருஷமாக இருந்தது, ஜெயம் கொள்ள முடியாத வருஷமாக இருந்தது. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து வந்தீர்கள். துன்பங்கள், வேதனை, நஷ்டங்கள், கஷ்டங்கள், வியாதி, பலவிதமான குடும்ப பிரச்சனைகள், இப்படிப்பட்ட முந்தின காரியங்களின் சுமைகளோடு கூட நீங்கள் இந்த புதிய வருஷத்திற்குள் பிரவேசித்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சகலவற்றையும் புதிதாக்கப் போகிறேன். என் மகனே, என் மகளே, நீ முந்தினவைகளை நினைக்காதே, பழையவைகளை சிந்திக்காதே, அவைகளை எல்லாம் மறந்துவிடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் மறந்துவிடு என்று சொன்னால் அதன் பொருள் என்ன தெரியுமா? நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன், முந்தினவைகள் எல்லாவற்றையும் நானே மாற்றுகிறேன். நான் ராஜாவாக இருக்கிறபடினால் என்னிடத்தில் வல்லமை இருக்கிறது. என் வல்லமையை கொண்டு நான் பழையவைகளை மாற்றுகிறேன். என் சேவகர்களாகிய தூதர்களை கொண்டு நான் பழையவைகளை மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். கர்த்தர் இந்த ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழைய காரியங்களையும் விலக்கப் போகிறார். பழைய தோல்விகளை விலக்கப் போகிறார். பழைய துக்கங்களை விலக்கப் போகிறார். எல்லா காரணமில்லாத காயங்கள் இந்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கப்பட்டு கர்த்தர் புதிய காரியத்தை செய்ய போகிறாராம். ஆண்டவர் விலக்குகிற பழைய காரியங்கள் எப்படி இருக்கும்? அவர் எப்படி அதை விலக்குவார்? அதை நினைக்கவே வேண்டாம் என்று சொல்லுகிறாரே, அதை சிந்திக்காதே என்று சொல்லுகிறாரே. அப்படி என்றால் அது உன் வாழ்க்கையை விட்டு அகற்றப்பட்டாகிவிட்டது. அதை நீ நினைக்கவே வேண்டாம் என்பதுதான் அதன் பொருள். எப்படி ஆண்டவர் பழைய காரியங்களை நம் வாழ்விலிருந்து அகற்றி போடுவார் என்று ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனத்தில் எழுதப்பட்டபடியே உங்கள் வாழ்க்கையில் பழைய காரியங்கள் உங்களை விட்டு விலகி போகும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்கள்.
எப்படி இஸ்ரவேலரை துரத்தி கொண்டு வந்த எகிப்தியரை ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்திலே கவிழ்த்து போட்டு அழித்து போட்டாரோ, அதே போல உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சகல காரியங்களையும் ஒரு திரி அணைகிறது போல ஆண்டவர் அணைத்து போடுவாராம். ஒரு திரி ஆரம்பத்தில் எரியும் பொழுது பிரகாசமாக எரிகிறது, அது வெளிச்சம் கொடுக்கிறது. நேரமாக ஆக ஆக அந்த திரி குறைந்து குறைந்து கடைசியில் இன்னும் சில நிமிடங்களில் அது அணைந்து போகும் என்ற ஒரு நிலைமை வருமே, அந்த நிலைமைக்கு பிறகு அந்த திரி எரியவே எரியாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விலக்கி போடுகிற எல்லா பழைய காரியங்களும் ஒரு திரி அணைவது போல அணைந்து போகும். அதை அணைக்கிறவர் கர்த்தர், அதை விலக்குகிறவர் கர்த்தர், அதை மாற்றுகிறவர் தேவன். என் அன்பு சகோதரனே சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்தின் துவக்கத்திலேயே கர்த்தர் எல்லாவற்றையும் அணைந்து போக பண்ணுவார், விலகி போக பண்ணுவார். உங்கள் எல்லைகளை விட்டு தூரமாய் மாற்றுவார். உங்களை துக்கப்படுத்தின அந்த காரியங்கள் தூரமாய் விலகி போகும். திரி அணைவது போல தேவன் அணைந்து போக பண்ணுவாராம். ஏசாயா 65:16, முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. என்ன அருமையா இருக்கிறது பாருங்கள். முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே, இந்த இடுக்கண்ணை பார்த்து கொண்டே இருந்தாயே, மகளே, இந்த இடுக்கண்ணை நிமித்தம் வேதனைப்பட்டு கொண்டே இருந்தாயே, அந்த இடுக்கண்கள் மறக்கப்படும், மறைந்தே போகும். நீ அதை மறந்தே போவாய், அது உன் சிந்தையிலேயே வராது. நான் அவைகளை விலக்குகிறேன் என்று சொல்லுகிறார். இப்படித்தான் ஆண்டவர் பழைய காரியங்களை விலக்குகிறாராம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 2 பேதுரு 3:12, அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். வசனம் சொல்கிறது, ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் போது வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகுமா. இதை போலவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வதற்கு முன்பதாக சில காரியங்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டு அந்த சாபங்கள் வெந்து அழிந்து எரிந்து உருகிப்போம். அந்த துக்கங்கள் வெந்து எரிந்து அழிந்து உருகி போகும். ஏன் தெரியுமா? கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார், சிருஷ்டிக்க போகிறார். நீங்கள் இந்த வருஷமெல்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே, முந்தினவைகளை நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன், அது என் சிந்தையை விட்டே கடந்து போய்விடும். ஆண்டவரே, நீர் எனக்கு புதிய காரியங்களை செய்வதனால் நான் அகமகிழப் போகிறேன் என்று ஆண்டவருக்குள் களி கூறுங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் செய்ய போகிற 3 புதிய காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த செய்தியின் சுருக்கத்தை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். வியாழக்கிழமை உபவாச ஜெபத்தின் அன்று இந்த செய்தியின் அடுத்த பகுதியை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு என்ன புதிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி இந்த வியாழக்கிழமை உபவாச ஜெபத்திலும் ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற டுடேஸ் விக்டரியிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் பல தெய்வீக திட்டங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார், பெரிய காரியங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆவலோடு காத்திருங்கள், ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் செய்ய போகிற 3 புதிய காரியங்களில் ஒன்று, கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியம் பரத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வரும். அது எந்த மனுஷனிடத்திலிருந்தும் வராது, எந்த மனுஷன் மூலமாகவும் வராது. வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவான் ஆகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தம் ஆக்கப்பட்டிருந்தது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டு உங்கள் ஆண்டவர் உங்களுக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி அலங்கரித்து வைத்திருக்கிற புதிய காரியங்களை பரலோகத்தில் இருந்து உங்களுக்கு இறங்கி வர பண்ணுவார். சங்கீதக்காரன் சொல்வது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும்
பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வார்த்தையின்படி இந்த ஆண்டு முழுவதும் 12 மாதங்களும் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து புது புது நன்மைகள் உங்களை தேடி வரும். புதிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். யாக்கோபு 1:17 நாம் வாசிக்கிறது போல, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களுக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்த நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் பரத்திலிருந்து உண்டாகி ஆயத்தமாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு உங்களுக்காகவே இறங்கி வருகிறது. எந்த புதிய காரியத்திற்காக ஏங்கி இருக்கிறீர்கள், அது சரீரப்பிரகாரமான காரியமாக இருக்கலாம், குடும்பத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், தொழிலோ வேலையோ ஊழியத்துக்கு அடுத்த காரியமாக இருக்கலாம், உங்கள் ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், அது பரத்திலிருந்து இறங்கி வருகிறது. நீங்கள் உங்கள் ஜெப நேரங்களில் எல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்த்து, தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறேன், எப்படி அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல அந்த எருசலேம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்ததோ அதே போல எனக்காக நீர் அலங்கரித்து ஆயத்தம் பண்ணி வைத்த நன்மைகளை நான் பெற்றுக்கொள்ளுவேன் என்று விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் பரலோகத்தில் இருந்து அந்த புதிய காரியங்களை, புதிய நன்மைகளை உங்களுக்காக பூமிக்கு அனுப்பி கொடுப்பார். இரண்டாவதாக, ஆண்டவர் இந்த பூமியிலேயும் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். வேதத்தில் பல இடங்களில் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு புதிய காரியங்களை பூமியிலே செய்ததை நாம் பார்க்கின்றோம். அதில் 2 புதிய காரியத்தை உங்களுக்கு ஆண்டவர் இந்த வருஷம் செய்ய போகிறார். அதில் ஒன்று, கர்த்தர் புதிய பாதையை உங்களுக்காய் திறக்கப் போகிறார். புதிய வாசலும் திறக்கும், புதிய பாதையும் திறக்கும். இதுவரைக்கு வாசல் அடைக்கப்பட்டிருந்தது, ஆனால் ஆண்டவர் இந்த வருஷத்திலே உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார். வாசலை மட்டுமல்ல, ஒரு வழியையும் ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுக்கு திறக்க போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எகிப்திலிருந்து விடுதலையாகி வெளியே வரும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக செங்கடல் தடையாய் நின்றது. அவர்கள் நினைத்தார்கள், எப்படி நாம் இந்த செங்கடலின் வழியே கடந்து செல்வோம், நாம் அழிந்து விடுவோம் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களுடைய வழிகளை விட ஆண்டவருடைய வழிகள் உயர்ந்ததா இருந்தது, உன்னதமானதா இருந்தது. ஆண்டவர் சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்க போகிறேன் என்று. எப்படி நடக்கும் தெரியாது, எப்படி திறப்பார் தெரியாது, ஆனால் கர்த்தர் எப்படி திறந்தார் என்று ஒரு வசனத்தை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அதே போலதான் கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுக்கும் வழியை திறப்பார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 21வது வசனம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாம் தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக செங்கடல் தடையாக நின்ற பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்தாராம். ஒரே ஒரு இரவு, அந்த இரவிலே முழுவதும் பலத்த கீழ்காற்று வந்து சமுத்திர ஜலத்தை 2ஆய் பிரித்ததாம். இஸ்ரவேலர் அதன் நடுவாய் கடந்து போனார்கள். இதுவரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதையை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் கண்டதும் இல்லை, கேட்டதும் இல்லை. உலக சரித்திரத்தில் எங்காவது சமுத்திரம் வழி திறந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா, கேட்டிருக்கிறீர்களா? சகோதரனே, சகோதரி, இந்த ஆண்டு சமுத்திரம் போல இருக்கிற அந்த தடையை ஒரே இரவிலே கர்த்தர் உடைப்பார். ஒரு ராத்திரி உங்களுக்கு அற்புதத்தின் ராத்திரியாய் மாறும். ஒரே ராத்திரியிலே உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் விலக்கும்படி ஆண்டவர் முழுவதும் கீழ்காற்றை அனுப்புவார். ஒரு அற்புதமான தேவனுடைய வல்லமை இறங்கி வருகிறபடினால் உங்களுக்கு முன்பாக இருந்த தடைகள் பாதையாக மாறும், வழியாக மாறும். வாசல் திறக்கும், வழி திறக்கும். புதிய வாசலை ஆண்டவர் திறப்பார். புதிய தேசங்களில் வாசல் திறக்கப்படும். புதிய வேலைகளுக்கு வாசல்கள் திறக்கப்படும். புதிய ஊழியத்திற்கு ஆண்டவர் வாசல்களை திறப்பார். புதிய எல்லைகளை கொடுப்பார். புதிய பாதையிலே உங்களை நடத்தி செல்வார். பரலோகத்தில் அவர் திட்டம் பண்ணின அந்த நன்மைகள் பரிசாக உங்களை நோக்கி வருவதோடு பூலோகத்திலும் கர்த்தர் உங்களுக்கு புதிய பாதைகளை திறப்பார். 2ஆவதாக, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக
புதிய ஊற்றுக்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஊற்றுகள் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. வேதத்தில் ஊற்றுகளை குறித்து பல இடங்களிலே நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எப்படி புதிய ஊற்றுகளை திறந்தார் என்று வாசித்து உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அப்படியே செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 20வது வசனம். கேரார் ஒரு மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடினால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள், ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். எனக்கு அன்பானவர்களே, ஈசாக்கு துறவை தோண்டிக்கொண்டே போகிறார். பெலிஸ்தியர்கள் அதை தூர்த்து போட்டுக்கொண்டே வருகிறார்கள். ஈசாக்குக்கு மனவேதனை, மன துக்கம். ஆண்டவர் சொன்னார், ஈசாக்கு, அந்த பழைய ஏசேக்கை நினைக்காதே, பழைய சித்னாவை நினைக்காதே. ஏசேக்கு என்றால் குவாரல், சண்டை என்று பொருள். சித்னா என்றால் ஹேட்ரட் அல்லது கசப்பு என்று பொருள். வாழ்க்கையிலே பலரோடு சண்டையிட்டு நீங்கள் மன கசப்புகளின் வழியாய் கடந்த நாட்களில் எல்லாம் நடந்து வந்தீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், ஈசாக்கு, அந்த பழைய ஏசேக்கை நினைக்காதே, பழைய சித்னாவை நினைக்காதே, உனக்கு நான் ஒரு ஆசீர்வாதம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அடுத்த வசனத்தில் அதை வாசிக்க விரும்புகிறேன். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். பின்பு ஒரு துறவை வெட்டினாராம், ஒரு புது துறவு. அந்த துறவை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. ஏன் தெரியுமா? அந்த துறவுக்கு பெயர் ரெகபோத். அதாவது நாம் பலுகும்படிக்கு தேவனே நமக்கு இடம் உண்டாக்கினார் என்பது அதன் பொருள். ஆங்கிலத்தில் God given open space to prosper என்று இருக்கிறது. ஆண்டவர் ஒரு விஸ்தாரமான இடத்தை இவர்களுக்கு என்று நியமனம் செய்து இவர்கள் செழிக்கும்படி கர்த்தரே ஆயத்தம் செய்து வைத்தாராம். பரலோகத்திலிருந்து ஆயத்தமாக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு இறங்கி வந்த ஆசீர்வாதங்களில் ஒன்று உங்களுடைய ரெகபோத். இந்த வருஷம் கர்த்தரே ஆயத்தம் பண்ணின அந்த ரெகபோத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஏசேக்கை மறந்து விடுங்கள், சித்னாவை மறந்து விடுங்கள். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த ரெகபோத்தை சுதந்தரியுங்கள். அதுவே கர்த்தர் உங்களுக்கு செய்கிற புதிய காரியம். வசனம் சொல்லுகிறது, அதன் பிறகு அவர்கள் ஈசாக்கோடு வாக்குவாதம் பண்ணவில்லையாம். ஏன் தெரியுமா? கர்த்தர் கொடுத்த ஒரு பூமி, கர்த்தரே உண்டு பண்ணின ஒரு ஆசீர்வாதம், அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் செய்ய முடியாது. இதோ சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் போராட்டத்தின் நாட்களை எல்லாம் முடித்துவிட்டு சமாதானத்தின் நாட்களை உங்களுக்கு தருவார். சகலவற்றையும் புதிதாக்குவார். பரத்திலிருந்து புதிய காரியத்தை அனுப்புவார். பூமியிலே கர்த்தர் உங்களுக்காய் புதிய காரியத்தை செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவர் உங்களுக்கு உள்ளாக சில புதிய காரியங்களை செய்ய போகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்கலாம். ஆனால் உள்ளத்திற்குள், உங்கள் அந்தரங்க வாழ்க்கையில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பாவங்கள் உங்களோடு கூட போராடி கொண்டிருக்கும் என்றால், சில பலவீனங்கள் உங்களோடு கூட போராடி நீங்கள் அதை ஜெயிக்க முடியாமல் இருப்பீர்கள் என்றால் வாழ்க்கை சந்தோஷமாயிராது. ஆண்டவருக்கு விரோதமாய் திரும்ப திரும்ப தவறு செய்கிற ஒரு வாழ்க்கை சமாதானத்தை எடுத்து போட்டுவிடும். ஆண்டவருக்கு விரோதமாய் துணிகரமாய் சில காரியங்களை விட முடியாதபடி செய்கிற ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியை தரவே தராது. உங்களில் அநேகர் அப்படி சில காரியங்களோடு போராடி கொண்டிருக்கிறீர்கள். விட முடியாத பழக்கங்கள், விட முடியாத உறவுகள், ஜெயிக்க முடியாத சிந்தனைகள், ஜெயிக்க முடியாத சில நபர்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களே. வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறார், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் கேட்கலாம், நான் எப்படி கிறிஸ்துவுக்குள் இருக்க முடியும்? என்னால் தான் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே என்று. நாம் வாசித்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை இருக்கிறது, உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21:3. இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே
அவர்களோடே கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் தன் பிள்ளைகள் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே வாழுகிறார்கள் என்று அறிந்து அவர்களால் ஜெயிக்க முடியாத காரியங்களை ஜெயிக்கும்படி அவரே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாராம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று வேதம் சொல்லுகிறதே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் செய்கிற புதிய காரியம் என்ன தெரியுமா? இந்த வருஷமெல்லாம் இந்த தேவன் உங்களோடு கூட இருக்க போகிறார். நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் வாழுகிற ஒரு வாழ்வை அவர் உங்களுக்கு பரிசளிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும், என்னோடு கூட நீர் வாசம் செய்யும் என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவர் முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறதே. அந்த வசனத்தின்படி ஆண்டவர் புதிய கிருபையை உங்களுக்கு தந்து ஒரு ஜெயமுள்ள வாழ்வை உங்களுக்கு பரிசளிப்பார். பாவத்தோடு மாத்திரம் உங்கள் போராட்டம் அல்ல, மனதில் உள்ள பயங்கள், கவலைகள், குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீங்கள் துக்கத்திலும் கண்ணீரிலும் வாழ்ந்தீர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பழைய வாழ்க்கை எல்லாம் மறக்கப்படுகிறது. மகனே, நான் உன்னோடு கூட இருப்பதினால், மகளே, நான் உன்னோடு கூட இருப்பதினால் நான் அதை உனக்கு பரிசாகவே கொடுக்கிறேன். என் பிரசன்னத்தை உனக்கு இந்த வருஷம் பரிசாய் கொடுக்கிறேன். நான் உன்னோடு வாசம் செய்ய போகிறேன். ஆகவே நான் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன். நீ எனக்குள்ளும் நான் உனக்குள்ளும் வாசம் செய்யும் பொழுது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின என்ற வார்த்தையின்படி, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி உங்கள் இருதயத்தை புதிதாக்குவார், உங்கள் சந்தோஷத்தை புதிதாக்குவார், உங்கள் விசுவாசத்தை புதிதாக்குவார். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை காணவே இல்லை என்று சொன்ன நாட்களுக்கு முடிவு கட்டி ஆண்டவர் மகிழ்ச்சியை உங்களுக்கு பரிசளிப்பார். இந்த வசனம் சொல்லுகிறதே, அதை திரும்ப வாசிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பியது. மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை என்ற வார்த்தையின்படி செத்துப்போன உங்கள் ஆத்துமா, மரித்து போன உங்கள் ஆத்துமாவை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். தேவனோடு இருக்கிற உறவிலே துண்டிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் அதை புதுப்பிக்க விரும்புகிறார். மரணமும் இல்லை, வருத்தமும் இல்லை, அலறுதலும் இல்லை, துக்கமும் இல்லை, கண்ணீரும் இல்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் சந்தோஷமான ஒரு ஆவிக்குரிய வாழ்வை, ஆண்டவரோடு உள்ள உறவை இந்த வருஷம் புதுப்பிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் புதுப்பிக்க போகிறார். உங்களையே புது சிருஷ்டியாய் மாற்றப் போகிறார். உங்களை பாவி என்று சொன்னார்கள் அல்லவா, துன்மார்க்கன் என்று சொன்னார்கள் அல்லவா, துன்மார்க்க ஸ்திரீ என்று சொன்னார்கள் அல்லவா, முரட்டாட்டம் உள்ள வாலிபன் என்று சொன்னார்கள் அல்லவா. என் அன்பு மகனே, உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் இந்த ஆண்டவர் இயேசு இந்த வருடத்தில் மாற்றி உன்னை புது சிருஷ்டியாக உருவாக்கப் போகிறார். இது இந்த ஆண்டு உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னை மாற்றுகிற ஆண்டவர் உன்னை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் மோசேயை பார்த்து இப்படியாய் சொன்னார், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை புதிதாக்குவார். உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் புதிதாக்குவார். உங்களை கொண்டு கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். இந்த ஆண்டு உங்கள் ஊழியத்தின் எல்லைகள் விஸ்தாரமாகும். இந்த ஆண்டு உங்கள் ஊழியத்திலே அற்புத அடையாளங்கள் நடக்கும். இதுவரைக்கு கண்டிராத, இதுவரைக்கு கேட்டிராத, இதுவரைக்கு நினைத்திராத அற்புத கிரியைகளை எல்லாம் இந்த ஆண்டு தேவன் செய்ய போகிறார். தேவ ஊழியர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். நன்மையான ஈவு பரத்திலிருந்து உண்டாகும் என்று சொல்லி எதிர்பாருங்கள். புதிய ஆசீர்வாதங்கள் பரத்திலிருந்து வரும், புதிய வெளிப்பாடுகள் பரத்திலிருந்து வரும் என்று எதிர்பாருங்கள். புதிய பாதைகளை தேவன் திறப்பார் என்று எதிர்பாருங்கள். ரெகோபோத் போன்ற புதிய எல்லைகளை, தேவன் உண்டு பண்ணி வைத்த எல்லைகளை தேவன் தருவார் என்று விசுவாசியுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களையே தேவன் புதிதாக்கி உங்களை கொண்டு புதிய காரியங்களை செய்ய போகிறார் என்று விசுவாசியுங்கள். நடக்கவே முடியாது என்று சொன்ன இடத்தில், சூழ்நிலையில் கர்த்தர் உங்களுக்காய் புதிய காரியத்தை செய்வார். இந்த வார்த்தைகள் உண்மை என்பதற்கு அடையாளமாக 5ஆம் வசனத்தின் பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, வாசிக்க விரும்புகிறேன். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள்,
இவைகளை எழுது என்றார். வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வசனத்தை உங்கள் வேத புத்தகத்தின் முதலாவது பக்கத்தில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றார் என்ற வார்த்தையை எழுதி வைத்து இவைகளை எழுது என்று சொன்னாரே, சத்தியமும் உண்மையுமான இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வேதத்தை திறக்கும் பொழுது அதை வாசித்து வாசித்து, ஆண்டவரே எனக்காக எல்லாவற்றையும் புதிதாய் செய்ய போகிறதற்காய் உமக்கு நன்றி, முந்தினவைகளை நினைக்க மாட்டேன், பூர்வமானவைகளை சிந்திக்க மாட்டேன், நீர் எனக்காய் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், சகலவற்றையும் புதிதாக்க போகிறதற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை நம்பி சார்ந்த இந்த வருடத்தை துவங்குங்கள். இந்த வருடம் கர்த்தர் சகலவற்றையும் புதிதாக்குகிற வருடம். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேனப்பா. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற ராஜா, இந்த வருஷம் எல்லாம் உடைய ஜனத்தை ஆளுகை செய்து நடத்துவேன் என்று வாக்களித்ததற்காக நன்றி. நீர் சிங்காசனத்தில் ஏறினார். சாத்தான் எதையெல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சின்னா பின்னமாக்கி வைத்திருந்தானோ அவைகளை எல்லாம் அகற்றி போடுவீர். சாலமோன் ஆட்சிக்கு வந்து எதிரிகளை எல்லாம் அகற்றினது போல ஆண்டவரே, உம்மை சிங்காசனத்தில் அமர வைக்கிறோம். இந்த வருஷத்தின் முதல் நாளிலேயே உங்களை நாங்கள் சிங்காசனத்தில் ஏற்றுகிறோம். சிங்காசனத்தில் அமர்ந்து கொள்ளுவீராக என்று சொல்லி உம்மை நாங்கள் வருந்தி அழைக்கிறோம். நீ ராஜாவாய் ஆளுகை செய்ய வேண்டும். யார் யாருடைய வாழ்க்கையில் எல்லாம் ஆண்டவரே முந்தின இடுக்கண்கள், முந்தின இருள், ஆண்டவரே முந்தின கண்ணீர், கவலை, துன்பம், துயரம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அகற்றி போட்டுவிட்டு சகலவற்றையும் தேவன் புதிதாக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வருடத்திலே சிலருக்கு இடம் மாற்றங்களை தரப்போகிறீர். புதிய எல்லைகளுக்குள் அழைத்து செல்ல போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். சிறைச்சாலையில் அடிமை போல இருந்த யோசேப்பை சிங்காசனத்தில் ஏற்றி வைத்தது போல இந்த வருஷம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சிங்காசனத்தின் ஆசீர்வாதங்களை தரப்போகிறதற்காய் நன்றி. அடிமைத்தன தேசத்திலே ஆண்டவரே ஒரு அடிமை பெண்ணை போல இருந்த எஸ்தரை தேவன் அரசியாய் மாற்றி அவள் வாழ்க்கை முழுவதையும் புதிதாக்கினது போல கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு அப்படிப்பட்ட புதிய நன்மைகளை தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். புதிய இடமாற்றங்கள் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். சிலரை பிற தேசங்களுக்கு அழைத்து செல்ல போகிறீர். எத்தனையோ வருஷங்களாய் காத்திருந்தார்கள், நடக்கவில்லை. இந்த ஆண்டு அது நடக்க போகிறதற்காய் நன்றி அப்பா. வாலிப பிள்ளைகளின் வாழ்க்கையிலே இந்த வருஷம் திருமண காரியங்கள் கைகூடி வந்து ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றப் போகிறீர். காத்திருந்த நாட்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் புதிதாக்குகிறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரத்திலிருந்து நீர் ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த நன்மைகள், புதிய நன்மைகள் இந்த ஆண்டு இறங்கி வருவதாக. யாரெல்லாம் அந்த நன்மைகளுக்காக ஏங்கி இருக்கிறார்களோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் பரத்திலிருந்து, ஒத்தாசி வரும் பர்வதத்திலிருந்து புதிய நன்மைகள் இறங்கி வருவதாக. பூமியிலே புதிய பாதைகள் திறப்பதாக, புதிய வழிகள் திறப்பதாக. ஏசேக்கின் அனுபவத்தை மறந்து, சித்னாவின் அனுபவத்தை மறந்து, ரெகபோத்தின் அனுபவத்தை தேவன் கொடுக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். விஸ்தாரமான இடங்களை தேவன் தரப்போறதற்காய் ஸ்தோத்திரம். ஒடுக்கத்தில் இருந்தவர்களுக்கு விசாலம் உண்டாக போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது எப்படி நடந்தது, இது எப்படி உண்டானது என்று உடைய பிள்ளைகள் ஆச்சரியப்படும் அளவுக்கு ஆண்டவர் இதை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எந்த மனிதனாலும் அல்ல, மனிதன் மூலமாயும் அல்ல, கர்த்தரே இதை செய்கிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, விருப்பம் உள்ளவன் இலவசமாய் ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொன்னீரே. இந்த ஆசீர்வாதங்களை நீர் இலவசமாய் கொடுக்கிறீர். விசுவாசிக்கிறவர்கள் இதை இலவசமாய் பெற்றுக்கொள்ள போகிறார்கள். இது உண்மையும் சத்தியமுமான வசனங்கள் ஆண்டவரே. உங்க ஜனங்கள் வாழ்க்கையிலே புதிய விசுவாசம் உண்டாகட்டும், ஆவிக்குரிய புதிய வளர்ச்சி உண்டாகட்டும், பாவ வாழ்க்கையை ஜெயிக்கிற புதிய ஜெயம் உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா சோர்வுகளிலிருந்து எழும்பி இந்த வருஷம் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் இவர்கள் வாழப்போகிறதற்காய், வாழ வைக்க போறதற்காய் ஸ்தோத்திரம். குடும்பங்களிலே புதிய நன்மைகள் வரட்டும், புதிய ஆசீர்வாதங்கள் வரட்டும், புதிய எல்லைகளை கொடுத்து உங்க ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இதோ சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர், இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னீர். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம், நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னீரே. சிரம் தாழ்த்தி அடிபணிந்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்கள் ஜனங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யுங்க, அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.
ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருக்கிறார். பழையவைகளை எல்லாம் உங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்றி விட்டார். இனி புதிய ஆசீர்வாதங்களை, புதிய நன்மைகளை ஒவ்வொரு மாதமும் காண்பீர்கள், ஒவ்வொரு நாளும் காண்பீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியை நீங்கள் பிறருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை நடக்கிற உபவாச ஜெபத்தில் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். அந்த உபவாச ஜெபம் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த வருஷத்தில் நீங்கள் அந்த உபவாச ஜெபத்தில் பங்கெடுத்து பாருங்கள். வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஒவ்வொரு நாளும் வெளியிடுகிற டுடேஸ் விக்டரியை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அதை ஒவ்வொரு நாளும் கேளுங்கள். ஒவ்வொரு நாளும் வருகிற அந்த குறும் செய்தி, 5 நிமிட செய்தி அநேகருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு இந்த வருடத்தை துவங்குங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வெற்றியாய் நடத்துவார். விஷ் யூ ஆல் a happy new year. God bless you.